ஹாய், ஹலோ, வணக்கம். கிட்டத்தட்ட வந்து ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் ஒரு புத்தகத்தோட நூல் திறனாய்வு அப்படின்னு சொல்லலாம். ரிவ்யூன்னு கூட சொல்லலாம். ரிவ்யூன்னு சொல்றது வந்து சரியா, தவறான்னு தெரில. ஸோ, கிட்டத்தட்ட வந்துட்டு பல மாதங்களுக்கு பிறகு வந்து சந்திக்கிறேன். அந்த அளவுக்கு பயங்கர பிஸியான்னு கேட்டா கிடையாது. நான் தான் கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு படிக்கல. ஸோ, இப்போ தான் ரீசென்ட்டா வந்து ஒரு புக் வந்து முடிச்சேன். என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "சிருங்காரம்" அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தோட தலைப்பு. எழுத்தாளர் பேர் வந்து மயிலன் ஜி. சின்னப்பன். மயிலன் ஜி. சின்னப்பன் அவர்கள் எழுதிய வந்து 10 சிறுகதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது இத வாசிக்கும்போது. அதே மாரி இதோட அ மொழி நடைகள், வார்த்தைகள் அ யூஸ் பண்ண விதம், அதெல்லாம் ரொம்ப எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாவும் இருந்தது. அதில வந்து முதல் சிறுகதை, "இருள் ஊடுருவும் சாளரம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை. இதில வந்து அமளிங்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்பள கேள்வி கேட்கிற மாரியான விஷயங்கள் வந்து இதில வந்து இருக்கும். அம் இது இந்த இது படிச்சு முடிச்சதுக்கப்புறம், இந்த 10 சிறுகதையிலயுமே வந்துட்டு நெறைய இடத்துல வந்துட்டு ம் நம்பள வந்து கொஸ்டின் பண்ற மாரி இருக்கும். நம்ப அதுக்குள்ள இருந்து ட்ராவல் பண்ணி நம்பள கொஸ்டின் கேட்குற மாரியான ஒரு தொகுப்பு தான் இது. ஸோ, "இருள் ஊடுருவும் சாளரம்" வந்து என்ன அந்த மாரி தான் வந்து கொஸ்டின் பண்ணுச்சு. ஸோ, கண்டிப்பா நீங்கலாம் படிக்கணும் அந்த சிறுகதை. 2வது பார்த்தீங்கன்னா, "நிரபராதம்". மிலிண்டா, சோனியா, டாக்டர். ஸோ, அதான் ஒரு டாக்டர் வந்து சின்ன வயசுல ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாப்ல. ஸோ, அந்த ட்ரீட்மெண்ட் என்ன ஆச்சு? ஸோ, இப்ப இந்த விமானத்தில பயணிக்கிறதுக்கும், அந்த குழந்தைக்கும் வந்து என்ன விதமான ட்ராவல் அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப அழகா வந்து முடிச்சிருப்பாங்க. அந்த முடிச்ச இது வந்து பார்க்கும்போது ஒரு சூப்பரா இருந்துச்சு. ஆ அட பரவால்ல அப்படிங்கிற மாரி வந்து நல்ல ஒரு ஃபீலா இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து சன்னதம். வீராயி அவரோட கணவன் வந்து ஓடிருவாப்ல. ஸோ, ஒரு பையன் இருப்பான். தங்கம். ஸோ, இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு ட்ராவல் தான். அப்பா ஏன் ஓடி போனான்னு சொல்லிட்டு வந்துட்டு, திடீர்னு அவனுக்கு வந்துட்டு எப்பயுமே அவனுக்கு தோணாது. திடீர்னு கேட்பான். ஸோ, திரும்ப அவங்க அப்பா வந்தாரா? ஏன் ஓடி போனாரு? இவன் வந்து எப்படி வந்து அங்க எல்லாருமே சொல்லுவாங்க. "நீ உங்க அப்பன மாரி இருக்கடா, ஒப்பன மாரி இருக்கடான்னு" சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா, வீராய் வந்து சொல்லவே மாட்டான். பட் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஸோ, எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது இந்த சிறுகதை. நான் 2, 3 பேர்கிட்ட படிக்க சொல்லி, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் வாங்கி, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அருமையா இருந்ததுன்னு சொல்லலாம். அது வந்து சன்னதம். இந்த இப்ப நான் சொன்ன சிறுகதை. அடுத்து பார்த்தீங்கன்னா, நியமம். நந்தினி. அவங்களோட சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். கதை அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயி, நந்தினியோட ஃபாதர் வந்துட்டு ஒரு ஒரு அஃபேர்ல இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அந்த முடிச்சு போடுற விதங்கள் இருக்குல்ல. அ கிட்டத்தட்ட மைதானத்துக்கு பிறகும் தேடும் அந்த காமத்த பத்தி தேடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு டீப்பா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கிடையாது. பட்டு ஆனா நல்லாயிருக்கும். அந்த கொண்டு போற விஷயங்கள் இருக்கு. அவ கோவப்பட்டு கேட்குற விஷயங்கள் வந்து சம்திங் ஒரு மாரி வந்துட்டு டக்கு 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 டக்குன்னு அப்படியே வந்து சுரு சுருன்னு வந்து கேட்டுருவா. ஸோ, அந்த கதையும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நியமம் அது. அடுத்து மீன்களின் எல்லைக்கூடு. இது என்னன்னா, கடல்ல வந்து இப்போ இந்த இலங்கை பிரச்சனைலாம் இருக்குல்ல, அதில வந்து ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருப்பான். அவன இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போம்போது, அந்த வண்டியில நடக்கக்கூடிய ட்ராவல்.
அவன் எவ்வளோ பெயினை தாங்குறான், ஏன் அவனை வந்து அடித்தாங்க, இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது, இத்தனை ஆண்டு காலமாக அனைத்து கட்சிகளுமே அரசியலுக்கு ஆட்சிக்கு வந்துமே இன்னும் அந்த விஷயம் வந்து மாற்றி 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 லெட்டர் போட்டே இருக்காங்களே ஒழிய சரியான தீர்வு இல்லைங்கிறதுக்கான ஒரு உரையாடல் வந்து இதில் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது பேர் பார்த்திங்கன்னா மீன்களின் எல்லைக்கோடு. அதுக்கப்புறம் ஏகாந்தம். இதில் வந்து எப்படின்னா, அதான் சாமி மேலே ஒருத்தருக்கு பயங்கர நம்பிக்கை இருக்கும், ஒருத்தருக்கு நம்பிக்கையே இருக்காது. ஸோ அவங்க 2 பேர்த்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கதை உரையாடல் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் இதில் காளிக்கு வந்து சில கதைகள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமாக, நான் ஃபஸ்ட் டைம் தான் கேள்விப்படுறேன் அந்த கதைலாம். ஸோ அது கேட்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அடுத்து போதம். அதாவது போதம் வந்து பொறுமையாக இருக்கலாம், தப்பு இல்லை, ஆனாலும் பொறுமையாக இருக்கிறது வந்து நல்லது. ஃபஸ்ட்டு அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு ரயில் ட்ராவலில் அவனோட சீட்டை இன்னொருத்தர் வந்து உக்காந்துருப்பார், கொஞ்சம் திமிராக பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும் கதை. பார்க்கும்போது படிக்க படிக்க நமக்கே கோவம் வரும், ஆனால் அது கடைசியில் என்ன மாதிரி முடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கே. கடைசியில் ஐயோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் தான் வந்து போதம் வந்து இருந்தது. அடுத்து அப்பலாச்சியின் தடம். ஆக்சுவலி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி வாசித்த ஒரு ஃபீல் வந்து இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த லவ் பண்ணியிருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கும், இவருக்கும் ஒரு லைஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு கட்டத்தில் எதிர்பார்க்காம அவங்கள சந்திக்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்கிறத வந்துட்டு ரைட்டிங்கில் வந்துட்டு பயங்கரமாக இருந்தது. எனக்கெல்லாம் வந்து ஒரு என்னடா என்னடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருந்தது. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்பலாச்சியின் தடம். அடுத்து ஸ்படிகம். எப்பயும் விளையாட்டாக சரக்கடிக்கிறது, அது ஒரு நாள் அது வேறு மாதிரி ஆகி ஒரு பிரச்சனையாகி படுத்த படுக்கையாயிடுறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் அவனோட ஒய்ஃபை வந்து எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறான். அதில் கொடுமை என்னென்னா, அவனால் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாது, எல்லா வேலையும் அவள் தான் பார்ப்பான். ஆனால் அவளையே வந்து அவன் ரொம்ப கேவலமாக வந்து ட்ரீட் பண்ணுவான். அதுக்கு பின்னாடி இருக்க உளவியல், ஏன் அவன் கீழே விழுந்தான், நண்பர்கள் வந்து என்ன ஆனாங்க, எதனால் அப்படிங்கிற அந்த ட்ராவல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இத்தனைக்கும் இதில் அந்த நெகட்டிவ் கேரக்டர் பேர் வந்துட்டு ஆனந்த்ன்னு இருக்கும். ஓ மை காட். அடுத்து வழிச்சேரல். இது ஒரு ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன கதை அப்படின்னு சொல்லலாம். இதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு குற்றம் வந்து சாட்டிடுவாங்க, யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பயமாகவே இருக்கும் அவனுக்கு. கடைசியில் வந்துட்டு நம்ம கரெக்டாக இருந்தால் போதும், எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து நிற்பான். பட் ஆனாலும் அவனுக்கு அது உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு லவ் இருக்கும், அதுவும் நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த சிருங்காரம் சிறுகதை புத்தகம். கண்டிப்பாக எல்லாருமே வாசிக்கலாம். எல்லா சிறுகதையும் வாசிக்க உங்களுக்கு வந்து ஒரு பெரும் ஆர்வத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். எனக்கு வந்து கொடுத்துச்சு. எனக்கு இந்த புத்தகத்தை வந்து அறிமுகம் செஞ்சவர் வந்து பாலஜவகர் ஃப்ரெண்டு ஒருத்தர். ரொம்ப நாள் இங்கே தான் இருந்தது ரூமில். வாசிக்கணும்னு இருந்தேன், வாசிக்கல. ஒரு சிறுகதை வாசித்தேன், அதுக்கப்புறம் வந்துட்டு பத்தியும் வந்து முடிச்சாச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, எழுத்தாளர் எனக்கு வந்து இதை பார்த்ததுக்கப்புறம்
அவருடைய வேறு என்னென்ன புத்தகங்கள் இருக்குது, அதை வாங்கி வாசிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் எல்லாருக்கும் அந்த தாட் இருக்கும். ஏன்னா அவர் கதை சொல்கிற விதங்கள், அந்த எழுத்து நடைகள், அவர் டிசைன் பண்ணுற கேரக்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் நீங்களும் படிங்க. வெகு சீக்கிரமாக வந்துட்டு இன்னொரு புக்கில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.